தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நேற்றைய வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சியா இருந்த அதிமுகவுக்குள்ள இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் வெடிச்சிருக்கு. சி.வி. சண்முகம் தலைமையில சுமார் 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சி தலைமையை மீறி ஒரு புதிய கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க போறதா வந்திருக்கிற செய்தி மொத்த அரசியலையும் புரட்டி போட்டிருக்கு. இவங்க யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க தெரியுமா? தளபதி விஜயின் தவக கட்சிக்கு. ஒரு சீனியர் தலைவர் இப்படி அதிரடியா 30 எம்எல்ஏக்களை திரட்டிட்டு போறதுக்கு பின்னணி என்ன? எடப்பாடி பழனிசாமி இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாரு? இந்த முழு பின்னணியையும் தெளிவா பார்க்கலாம். முதல்ல உறுதியாக தெரிந்தது என்னன்னு பாத்துருவோம். நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா 108 இடங்களை ஜெயிச்சு தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கட்சியா விஜயின் தவக உருவெடுத்திருக்கு. ஆனா ஆட்சியை பிடிக்க 118 இடங்கள் தேவை. அதாவது இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வேணும். இங்கதான் ட்விஸ்ட். காங்கிரஸ் கட்சி தன்னோட ஆதரவை தவகவுக்கு கொடுக்க சம்மதிச்சாலும் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இதனால அரசியல் களம் சூடானது. இந்த நேரத்துல தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கவிருந்தது. ஆனா சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு ரகசிய கூட்டம் நடந்ததை அறிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியாகி அந்த அதிகாரப்பூர்வ கூட்டத்தையே ரத்து பண்ணிட்டாரு. அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, சுமார் 30 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தர தயாராயிருக்காங்களாம். இந்த ஒரே விஷயம்தான் இப்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த 30 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் பின்னாடி போனாங்க? இதன் பின்னணி என்னன்னா, பாரம்பரியமா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக அப்படின்னு 2 துருவ அரசியல் தான் இருந்துச்சு. ஆனா இந்த 2026 தேர்தல்ல அந்த பிம்பம் உடைஞ்சிருக்கு. தவக ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறினதால பல எம்எல்ஏக்கள் தங்களோட அரசியல் எதிர்காலத்தை நினைச்சு புது முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் நோக்கர்கள் மற்றும் சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் மீது அதிமுகவுக்குள்ளேயே சில அதிருப்திகள் இருந்திருக்கு. அதை சி.வி. சண்முகம் சரியா பயன்படுத்தி நாம தவக அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தா கட்சியில நமக்கான செல்வாக்கு கூடும் அப்படின்னு அந்த 30 பேரை சம்மதிக்க வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. சரி, இப்போ உண்மை என்ன, ஒவ்வொரு தரப்பும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் பேசும்போது, கட்சிக்குள்ள எந்த பிளவும் இல்ல, தவேக கூட கூட்டணி வைப்பது பத்தி கட்சி தலைமைதான் முடிவு பண்ணும், இப்போதைக்கு பந்து விஜய் தரப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறத சூசகமா ஒத்துக்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல இதை வேற மாதிரி பார்க்கறாங்க. காங்கிரஸ் கட்சி தவேகவுக்கு ஆதரவு கொடுத்தத முதுகில் குத்தும் வேலை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில இதுவரைக்கும் நீங்க கேட்ட விஷயங்களை வச்சு உங்களோட கருத்து என்ன? அதிமுக உண்மையிலேயே உடைஞ்சு போகுமா, இல்ல இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன நடக்கும்? இப்போ மக்கள் மனசுல இருக்கிற சில பொதுவான கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். இந்த 30 எம்எல்ஏக்கள் தவேகவுக்கு ஆதரவு கொடுத்தா அவங்க பதவி பறிபோகுமா? பொதுவான பின்னணி என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியலமைப்புல இருக்கிற கட்சி தாவல் தடை சட்டம் படி ஒரு கட்சியிலிருந்து 3/2 பங்கு பேர் தனியா பிரிஞ்சு போனா அவங்க பதவி தப்பும். ஆனா இப்போ அதிமுகவுக்கு மொத்தமே குறைவான இடங்கள் தான் இருக்குங்கிறதால இந்த 30 பேர் தனி அணியா செயல்பட்டால் அரசியல் ரீதியாக என்ன சிக்கல் வரும் என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும். ஆட்சி அமைப்பது யார்? விஜய் தலைமையிலான தவேக கட்சி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காங்க. ஆனா இந்த 30 அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரம் முடிவுக்கு வர்ற வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் நீடிச்சுட்டே தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்ற போராடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம் 30 எம்எல்ஏக்களோட ஒரு புதிய அரசியல் அதிகார மையத்தை உருவாக்க பார்க்கறாரு. தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு புது கட்சி வந்து பாரம்பரியமா இருந்த திமுக அதிமுக அரசியலை இந்த அளவுக்கு ஆட்டம் காண வச்சது இதுவே முதல் முறை. அடுத்த சில நாட்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய திருப்பங்கள் நடக்கும். யார் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாங்க, சி.வி. சண்முகத்தின் இந்த மாஸ்டர் பிளான் ஜெயிக்குமாங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த ஆட்சி யாருடையதாக இருக்கும்? உங்களோட ஆழமான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.